வணக்கம். வாழ்க வளமுடன். சிறு கதைகளை சொல்லி அதில் புதிந்திருக்கும் கருத்துக்களை நமது வருங்கால தலைமுறைக்கு வழிகாட்டுதலுக்காக சொல்லி செல்ல வேண்டும். அப்படி நம்ம தொடர்பதிவுகளில் இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன கதை பார்க்கலாம். ஒரு பெரிய போர் நடந்து கொண்டிருந்தது. அந்த போரில் ஜப்பானிய படைகளுக்கு ஒரு இடத்தில் எதிர்ப்பு வந்தது. எதிரிகளின் படை இவர்களை விட பலமிக்கதாக இருந்தது. அவர்களிடம் போர் வீரர்களின் எண்ணிக்கையும் அதிகமாக இருந்தது. இந்த சிக்கலான சூழ்நிலையில் படைத்தளபதி ஒரு காரியம் செய்தான். தன் படை வீரர்களை அழைத்தான். இதோ இந்த கோயிலில் பிரார்த்தனை செய்து என் கையில் இருக்கும் நாணயத்தை சுண்டி போடுகிறேன். தலை விழுந்தால் கடவுள் நம்முடன் இருக்கிறார், நாம் ஜெயிப்போம் என்று அர்த்தம். பூ விழுந்தால் நாம் தோற்றுவிடுவோம் என்று கடவுள் கூறுவதாக அர்த்தம் என்றான். எல்லா வீரர்களும் அவனையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த நாணயத்தை சுண்டும் அந்த நேரமும் வந்தது. கடவுளை எல்லோரும் வணங்கினார்கள். அந்த கோயிலை பார்த்து அந்த படைத்தளபதி நாணயத்தை சுண்டியதில் எல்லாரும் கவனமாக பார்க்கும்போது தலை விழுந்தது. வீரர்களுக்கு ஒரே உற்சாகம். வெற்றிவேல் வீரவேல்னு கத்தாத குறை. கடவுள் நம்முடன் இருக்கிறார், நம்மை யாராலும் தோற்கடிக்க முடியாது என்கிற நம்பிக்கையோடு கடுமையாக போரிட்டு எதிரி நாட்டை கைப்பற்றி விட்டார்கள். பரவாயில்லையே, நாம் ஜெயித்து விட்டோம். நாணயம் காட்டியது சரியாகவே இருக்கிறது. கடவுள் நமக்கு வழிகாட்டி விட்டார், நம்முடன் துணை இருந்தார் என்றான் தளபதியின் உதவியாளன். தளபதி அவனை பக்கத்தில் கூப்பிட்டு அவர் சுண்டி போட்ட அந்த நாணயத்தை எடுத்து காட்டினான். அதில் 2 பக்கமும் தலைதான் இருந்தது. அப்போ என்ன நடந்தது? என்ன, கடவுள் நம்முடன் இருக்கிறார், நல்லவர்கள் நம்முடன் இருக்கிறார்கள், நல்லது நம்முடன் இருக்கிறது என்ற நேர்மறையான சிந்தனை, பாசிட்டிவ் திங்கிங் அந்த வீரர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்தது. அந்த உற்சாகம் அவங்களோட உடல் வலிமையாக மாறியது. எதிரி நாட்டை ரொம்ப ஈஸியாக ஜெயித்தாங்க. அதனால் நம்பிக்கை அதுதான் வெற்றியை கொடுக்கும். முதல்ல நம்ம வெற்றி அடைவோங்கிற நம்பிக்கையை நம்மளுக்குள்ளே ஆழமாக விதைக்கணும். கண்டிப்பாக உங்கள் தலைமுறைக்கு சொல்லுங்கள், உன்னால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் மட்டும்தான் முடியும் என்கிற அந்த நம்பிக்கை நமக்குள்ளே உருவாக வேண்டும். அதை நம்பிக்கையை உருவாக்கிட்டோம்னா வெற்றிங்கிறது தன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து விழும். வாழ்க வளமுடன்.